பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலனான பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் அதிகாரங்கள் 10 முதல் 13 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் கிருபை பாராட்டுவாராக. இங்கே பவுல் அப்போஸ்தலர் தனது ஊழியத்தை குறித்து மீண்டுமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கொரிந்திய விசுவாசிகளில் பெரும்பாலானோர் பவுல் அப்போஸ்தலனுடைய அதிகாரத்தை அங்கீகரித்து அவருடைய போதனைகளுக்கும் அப்போஸ்தல ஊழியத்துக்கும் கீழ்ப்படிந்து இருந்தார்கள். ஆனாலும் சுவிசேஷத்தை திரித்து சாத்தானுடைய வேலையை செய்யும் கள்ளப்போதகர்களால் வழி நடத்தப்பட்டு அவனை எதிர்த்து கொண்டும் இங்கே இந்த அப்போஸ்தலரை பற்றியும் அவருக்கு எதிராகவும் ஒரு நடத்ததை பற்றி அவதூறமாக பேசிக்கொண்டும் இருந்த ஒரு சிலர் அங்கே இருந்தார்கள் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரம் முதல் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த விதமான கள்ள விசுவாசிகளுக்கு என்று சொல்லி சில காரியங்களை அப்போஸ்தலர் தெரியப்படுத்துகிறார். இங்கே 4வது வசனத்தில் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு வேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. நம்முடைய போராட்டம் பொல்லாத ஆவியின் சேனைகளுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை எபேசியர் 6வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். எனவே மனிதனுடைய சுய சிந்தனையின்படி நாம் செயல்படாமல் ஆவிக்குரிய ரீதியிலே பரிசுத்த ஆவியானவர் இயக்குகிறபடி நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தின் சவால்கள், உலகத்தின் போராயுதங்களால் சந்திக்கும்படி அடிக்கடி சோதிக்கப்படுகிற வேளையிலும் இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. அப்படித்தான் அங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறார். ஆம், நாம் பெருமை பிடித்து மேன்மை பாராட்டக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்குத்தான் ஆண்டவர் கிருபையை தருகிறார். எனவே இது அநேகர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எனவே நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவது. 11வது அதிகாரத்திலும் இங்கே கள்ள அப்போஸ்தலரை குறித்து அங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டு. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமுள்ளவனாக இருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் தன்னை குறித்து எழுதுகிறார்.
ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அப்போஸ்தலர் எழுதுகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ என்பதை அங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கொரிந்து பட்டணத்தில் சிலர் கள்ளப்போதகர்களால் ஏமாற்றப்படுவதும் மாறுபாடான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதுமான காரியத்தில் இருந்தபடியினாலே அங்கே பவுல் அப்போஸ்தலர் இவ்வாறு எச்சரித்து எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். கள்ளப்போதகர்கள் கூட வேதாகம வெளிப்பாடு உண்மையானது என்று சொல்லி அவர்கள் அதை திரித்து கூறுவார்கள். அங்கே நாம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் சரியாக நாம் செல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். அநேக கபடமுள்ள வேலையாட்கள் உண்டு. கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் உண்டு. அவருடைய கனிகளாலே அறிவீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். ஆம், அவர்களுக்கு ஆவிக்குரிய கனிகள் இருந்தால் ஆவிக்குரிய நடத்தை உண்டு என்று அர்த்தம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலர் பலவிதமான துன்பங்களை சந்தித்தாலும் எல்லாவற்றிலும் அவன் மேன்மை பாராட்டுகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அநேகர் மாம்சத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டி கொள்கையில் நானும் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி அங்கே அவர்கள் தனது பலவீனத்தை குறித்து தனக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அங்கே 30வது வசனத்தில் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். அங்கே எத்தனையோ இடர்பாடுகள் பவுல் அப்போஸ்தலருக்கு இருந்தது, எத்தனையோ உபத்திரவங்கள் இருந்தது. ஆனாலும் அங்கே தைரியமாய் எல்லா அடிகளானாலும் எல்லா விதமான பிரயாசங்களிலும் தைரியமாக நின்று போராடுகிறதை பார்க்க முடியும். 12வது வசனத்திலே தனது சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டாலும் ஆண்டோட சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை என்பதும் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய பதிலை பெற்றுக்கொண்ட பவுல் அப்போஸ்தலர் பொறுமையோடு தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறதை பார்க்க முடியும். 13வது அதிகாரத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று சொல்லி உங்களை சோதித்து அறியுங்கள், உங்களை பரிச்சயப்படுத்த பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்களே அறியீர்களா என்று சொல்லி கேள்வி வைத்து எச்சரிக்கையோடு இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். இந்த வசனங்களை தியானிக்கும் போது சர்வ நம்மோடு இருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.